வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் கைது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கைது, சனிக்கிழமை கைது. அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுடைய பாதுகாப்பில் இருந்திருக்காங்க, அவங்களை கைது பண்ணிட்டாங்க. இதற்கு மேல் ஏற்கனவே இப்போ வெளியில் வரக்கூடிய தகவல்னா, சமரசம் பேசுவதற்கு நிறைய பேர் இங்கே தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். கஸ்தூரியை ரொம்ப, ஏன்னா நிறையா இடத்துல நிறையா வழக்குகள், அதாவது தலைக்கு மேலே வெள்ளம் போன மாதிரி இன்றைக்கி எக்மோரில் மட்டும் 4 வழக்குகள், அது இல்லாமல் ஒரு ராமநாதபுரம் இன்னும் 2-3 ஊரெலாம் வழக்குகள். இப்படி பார்த்தீங்கன்னாவே தமிழகம் முழுக்க ஒரு 6-7 வழக்குகள். இந்த 6-7 வழக்குகள் அப்படிங்கும் போது இதனுடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மகாவிஷ்ணு அவர்கள் இதே மாதிரி தான் ஒரு விஷயம் பேச போய் இது பெரிய சர்ச்சையாகி இப்போ வந்துடுவார் அப்போ வந்துடுவார்னு கடைசி நேரத்தில் ரொம்ப நாள் வச்சு தான் உள்ளே விட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அவர் அமைதியாட்டார். அதுபோல் இன்றைக்கி கஸ்தூரிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு, நம்மளால் உணர முடியுது. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே அவங்க சரண்டர் ஆகிருக்கலாம். இப்போ இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஏற்கனவே அதாவது தமிழ்நாடு அரசு சொன்ன மாதிரி தெலுங்கு பேசும் மக்களிடையே ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத நீதிமன்றம் காது கொடுத்து கேட்டிருக்கு. இப்போ அடுத்தது என்ன? இப்போ அவங்களுக்கு இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சுருவாங்க இனிமேல். இப்போ என்ன சிக்கல்னா, கஸ்தூரி மட்டும் இல்லாமல் கஸ்தூரிக்கு யார் யார் உதவி பண்ணா அப்படிங்கிற கோணத்தில் போகும். அப்படிங்கிறனால இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கலக்கத்தில் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மட்டும் செல்ஃபோனை ஆஃப் பண்ணல, இங்கே இருக்க சில பேர் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிப்பேன். அவங்க எப்போ அரெஸ்ட் ஆனாலும் இப்போவே சுவிட்ச் ஆஃபு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிம் கார்டு, ஏன்னா ஒரு வழக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி எல்லா அரசாங்கமுமே, ஏன்னா இன்றைக்கி இஷ்யூ பார்த்திங்கன்னா, முக்கியமான இஷ்யூ எது, ஆளுநர் காவி உடைய போட்டார், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது ஆளுகின்ற அரசு எப்பயுமே ஒரு விஷயம் அவங்களுக்கு பாதகமாக இருக்கிற பட்சத்தில் அதை மடைமாற்றம் செய்வதற்கு வேறு ஒரு விஷயம் போகும். அதை கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க கஸ்தூரி. இப்போ இந்த கஸ்தூரி விவகாரம் எல்லோரும் என்ன நினச்சாங்க, இது இப்படி தான்ப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, லேட்டாகும்பா, இதை வச்சே கொஞ்சம் 2-3 நாள் அரசியல் ஓடுவாங்க, இப்போ பிடிச்சிட்டோம் அப்போ பிடிச்சிட்டோம் அப்படின்னு. நம்ம ரொம்ப தெளிவாக சொன்னோம், இல்லைங்க தனிப்படை நெருங்கிடுச்சுங்கிற மாதிரி தான் தகவல், சீக்கிரம் அவங்கள பிடிச்சிருவாங்கன்னாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்தூரிக்கு உதவி பண்ணவர்களையும் வளையத்துக்கு வருவாங்க, அதை பற்றியான விவரங்கள் சீக்கிரம் வரும். இன்னும் நிறைய பேர், அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த மாநாடுக்கு உதவி பண்ணவங்களை தாண்டி இவங்களை கஸ்தூரி அவர்களுக்கு ஐடியா கொடுத்தது யார், அவர்கள் ஹைதராபாத்தில் தங்க சொன்னது யார், அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வீட்டை பூட்டிட்டு அவங்க ஆந்திராவுக்கு போகிறதா ஒரு தகவல், இப்படி பலதரப்பட்ட தகவல் வந்தாலும் நாளைக்கு அநேகமாக முழுக்க விவரம் தெரிஞ்சுனா விசாரிக்கும் போது உண்மையை சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவது அவ்வளோ சாதாரணமானு கேட்டால், வெளியில் கேட்கும்போது இல்லைங்க, அரசாங்கம் நினைத்தால் இதை எந்த மாதிரி வேணால் கொண்டு போகலாம். ஏன்னா அரசாங்கம் சொன்னது இன்றைக்கி முக்கியமான குற்றச்சாட்டு, நீதிமன்றமே விடுவிக்க முடியல பிணையில். ஏன்னா இந்த பதிவு யூடியூப்பில் இருக்குது, இந்த யூடியூப்பில் இதை நீக்குவதற்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இது ஒரு யூடியூப்னா நீக்கிடலாங்க, நிறையா யூடியூப்பில் அவங்க பேசுகிறது வந்துருச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பிராமணர் சங்கம் அன்னைக்கு நடந்த கூட்டம் இருக்குல்ல, இப்போ திமுக அன்னைக்கு அவங்க பேசின வார்த்தை திமுகவை குறை சொல்லி தான் பேசுகிறாங்க. அவங்க யாரை பேசுகிறாங்கங்கிறது ஊருக்கே தெரியும். இப்போ திமுக இது எப்படி சும்மா விடும்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபியில் நிறைய பேர் சப்போர்ட் இருந்தாலும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அது தெலுங்கு மேட்ரு உள்ளே வந்துருச்சு, அதனால் அவங்களால பண்ண முடியல. சரி, பிராமின்ஸ் அங்கே பிராமணர் கூட்டம் நடந்தது, அவங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அங்கே இருக்கக்கூடிய நடிகரின் மகள், அவங்க மேலே இப்போ வழக்கு பாய போதும். ஏன்னா ஏற்கனவே நிறையா பேச்சு அவங்க பேசியிருக்காங்க, அதனால் இப்போ எதுவும் பேசிடாதீங்க, யாரும் வக்காலத்து வாங்கிடாதீங்க ரேஞ்சில் போயிட்டுருக்குது. மற்றபடி கஸ்தூரி சீக்கிரம் அரெஸ்ட் ஆனது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா டெய்லி அவங்க ஒரு டென்ஷன்லேயே இருக்கிறதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்தது. இனிமேல் பல விவகாரங்கள் வரும். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி மற்ற ஒரு மொழியை பற்றியோ மதத்தை பற்றியோ பேசிவிட்டு, நீதிமன்றம் சொன்ன வார்த்தை தான், பேசிவிட்டு சாரின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு தைரியம் வருது. தமிழக மக்களின் கோரிக்கை என்ன, ஆமாங்க இவங்களை பண்ணிட்டீங்க, இவங்களுக்கு முன்னாடி பேசினேன் யார், நம்ம ஐயா எச் ராஜா அவர்கள் நீதிமன்றத்தை பற்றியும் காவல்துறையை பற்றியும் எக்கச்சக்கமாக பேசியிருக்காரு. கடந்த காலத்தில் பிஜேபியில் நிறைய பேர் பேசின வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா, திராவிட கட்சி தான் மோசமாக பேசுவாங்கன்னு ஒரு பேச்செல்லாம் பேசுவாங்க. ஆனால் இவங்க பேசினா இவங்க யாரையுமே மதிக்காமல் பல காலத்தில் பேசியிருக்காங்க. கஸ்தூரி அவர்கள் கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு பின்னணி என்ன, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகார மையம் யார், ஏன் அவ்வளோ கோபமாக பேசுகிறாங்க? அப்போ வரலாறே தெரியாமல், இன்னும் குறிப்பாக சொன்னால் இவர்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே தந்தை பெரியார் அவர்கள் மேலே கோபம். தந்தை பெரியார் சமூக நீதியை கொடுத்துட்டார் அப்படிங்கிற, அதனால் ஈவேரா அப்படின்னு தான் இவங்க கூப்பிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கனல் கண்ணன் என்ன பண்ணார், பெரியார் சிலைகளை உடைப்போன்னு சொல்லிட்டு அவர் லாடம் கட்டி வந்தாரா, இப்போ அமைதியாயிட்டாரா? இந்த மாதிரி சில பேருக்கு கடுமையான தண்டனை கொடுத்தால்தான் இனிமேல் வரக்கூடியவர்கள் மறைந்த தலைவர்களை இழிவுபடுத்துவது நிற்கும். தொடர்ந்து 3 தான் சொல்லுவோம், அவர் சிலையை உடைப்பேன், இவர் சிலையை உடைப்பேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்
சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் நன்மை பண்ணியிருந்தால் அவங்க செலவு வைப்பாங்க. அந்த தலைவர் மேலே 1000 கருத்து வேறுபாட்டிருக்கலாம். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அதை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது வந்து அது சரியாக வருமா நமக்கு தெரியல. இந்த கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவருடைய கருத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கருத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதாவது என்னென்னா அவர்கள் தாங்கி அவர்களுடைய சமூகத்தை உயர்வாக பேசுங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்ற சமூகங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஒரு நடிகரின் மகள் கூட பாருங்கள், நீங்கள் டிவி பேட்டிலாம் பாருங்கள், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக இருக்கும். என்னங்க இவ்வளோ படிச்சிருக்காங்கிறாங்க, இன்னுமே ஏதோ வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் வெளி உலகம்லாம் வராங்களா இவங்க, நாங்கள் இன்னும் அப்படி உயர்வாக தான் இருப்போம், அதெல்லாம் நல்லா கமெண்ட்ஸ் நிறைய வரும். இப்படி ஒரு காமெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் கலக்கம். ஏதாவது பேசுனீங்கன்னா அவங்களுக்கு இதே நிலைமை தான். தொடர்ந்து நம்ம சொல்கிறத நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் கஸ்தூரி அவர்களுடைய பேச்சு அனைவருக்கும் ஒரு பாடம். யாராக இருந்தாலும் நாவை அடக்க வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசும்போது மிக மிக எச்சரிக்கையாக பேச வேண்டும். பொது வழியில் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையாக பேச வேண்டும். இன்றைக்கி எச்சரிக்கை பேசாததன் விளைவாக தலைமுறை வாழ்க்கை இதெல்லாம் தேவையா? இனிமேல் கஸ்தூரியை பற்றி அவர் தப்பிப்போனதை பற்றி பல விவரங்கள் வரும். இப்போ கிடைச்ச தகவல், அவங்களுக்கு சிம் கார்டு வாங்கி கொடுத்தது யார், சிம்மை ஏன் மாற்றினாங்க, அங்கே யார் சிம் வாங்கி கொடுத்தாங்க, இங்கேருந்து போக யார் ஹெல்ப் பண்ணாங்க, இவ்வளோ நாள் எப்படி பாதுகாப்பாக இருந்தார்கள், இவ்வளோ விஷயங்கள் வெளிவரும். அவர்களுக்கும் பிரச்சனை வருவதற்கு தயாராகிறது. திமுக அரசை நினச்சங்கன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கோட்டா கூட்டு போவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல வழக்கு இங்கே விசாரிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. சுத்தலில் விடுறதா இருந்தால் விடலாம். ஏன்னா இது வந்து வழக்கின் தீவிரத்தை கருதி பண்ணாலும் பண்ணலாங்க. பொறுத்திருந்து பார்க்கும். சட்டம் கடமையை செய்யும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.